அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல் கமெண்ட்டை எடுத்து பார்த்தோம்னா, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கேட்குற கேள்வியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் நிறைய பேர் பார்த்தோம்னா கேட்கக்கூடிய காமனான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் நல்லா தான் படிச்சுட்ருக்கேன், நல்லா தான் படிச்சுட்டும் இருந்தேன். எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, படித்தது மறந்த மாதிரி இருக்குது சார். படித்த மாதிரியும் இருக்குது, படிக்காத மாதிரியும் இருக்குது, ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்குது, மறந்த மாதிரியும் இருக்குது. இதுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க சார். நீங்கள் படிக்கும்போது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் பண்ண விஷயத்த சொல்லுங்கள் சார், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்டால் ஒரு காமனான கேள்வி. இந்த மிக முக்கியமான டவுட்டுக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் 100% உங்களுக்கு முழுமையாக பயன்படும். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எப்படி படித்தேன், எப்படி படிப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன். இதை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் தானாகவே கிளியர் ஆயிரும். அதனால் நான் ஸ்க்ரீனில் காட்டுறத கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், அழகாக நல்லா படிக்கலாம். முதல்ல நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, பொதுவாக டைம் பார்த்து படிப்பேன். டைம் பார்த்து அப்படின்னா, இப்போ காலையில் படிக்கிறதுக்கு, தமிழ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மதியம் ஹிஸ்ட்ரி படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு எனக்கு சயின்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலேனா பாலிட்டி படிக்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு எது படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு நான் படிப்பேன். நான் பொதுவாக மைண்டை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி சயின்ஸ் தான் படிக்கணும், இன்றைக்கி சோசியல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே ஒரே டாப்பிக்கை படித்ததே கிடையாது. இன்றைக்கி தமிழ் படிக்கணும்னு தோணுனா போய் தமிழ் படிப்பேன், நான் ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு தோணுனா ஹிஸ்ட்ரி படிப்பேன். எனக்கு பொதுவாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதனால் என் மைண்டு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிப்பேன். என்னுடைய மனசும் என்னுடைய கவனமும் ரெண்டும் சேர்ந்து படித்ததுனால என்னால் எல்லா பாயிண்ட்டையுமே ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுது. இது மொதல் பாயிண்ட்டு. இரண்டாவது விஷயம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, என் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு புத்தகம் இருக்கும், நான் படிக்கிற புத்தகம் இருக்கும், ஒரு பென்சில், ஒரு லப்பர், ஒரு ஷார்ப்னர், இந்த 4 மட்டும்தான் இருக்கும். மொபைல் இருக்காது. நான் ஒரு 2 மணி நேரம் படித்தாலும் தெளிவாக படிப்பேன். ஒரு 2 மணி நேரம் நான் ஒரு கனவு உலகத்தில் போன மாதிரி படிப்பேன். அந்த 2 மணி நேரம் மொபைலையோ மற்ற எதையுமே பார்க்க மாட்டேன். அதை தாண்டி, அதாவது படிச்சுட்டு போய் மொபைலை ஒரு 2-3 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன், அது வேறு கணக்கு. ஆனால் அந்த படிக்கிற ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் மொபைலே தொட மாட்டேன். நான் இன்டெப்த்தாக நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படிக்க போகிறாங்க, ஒரு புத்தகத்தை புதுசாக வாங்கிட்டாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ஹைலைட்ரையோ ஒரு பேனாவையோ வாங்கிக்கிறாங்க. ஹைலைட்டரை வச்சு இவங்களை செவுத்துக்கு சுண்ணாம்படிக்க விட்ட மாதிரி எல்லா பக்கத்துலேயும் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு 20 வரி இருக்குன்னா 20 வரியில் 5 வரியில் ஹைலைட்டரை வச்சு அடிச்சு விட்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதே மாதிரி பேனாவை வச்சும் அண்டர்லைன் பண்ணிடுறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல நான் ஒரு பாடத்தை எப்படி படிப்பேன்னு சொல்கிறேன். நான் இதை ஸ்க்ரீனில் பாருங்கள். இது 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை, கேட்குறதா என் குரல் அப்படிங்கிற உரைநடை. இது நான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, அந்த பென்சிலை எடுத்துக்கிட்டு எனக்கு முக்கியமான பாயிண்ட்டுன்னு எது தோணுதோ அந்த பாயிண்ட்டை முதல்ல பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணுவேன். ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா 20-30 வரி இருக்கும். நான் முதல் முறையாக படிக்கும் பொழுது ஒரு கம்பல்சரி ஒரு 5 வரியவாவது அண்டர்லைன் பண்ணிடுவேன். மேலே பாருங்களேன், திருமந்திரம், ஔவையார் குரல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு 5 வரியை அண்டர்லைன் பண்ணுவேன். இது முதல் முறையாக படிக்கும் பொழுது அத்தனை வரி ஃபஸ்ட்டு வரும். ஒரு 2வது முறை படிக்கும் பொழுது என்ன பண்ணுவோன்னா, இந்த 5 வரியில் எனக்கு மனசில் பதிஞ்ச வரி எது முக்கியமில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சி ஒரு 3 வரி 4 வரியை லப்பரை வச்சு அழிச்சிடுவேன். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 5 வரியாக இருந்தது, அப்புறமேட்டுக்கு அது ஒரு 10 வரி 11 வரியாக மாறும். இதையவே 3வது முறையாக படிக்கும்போது இன்னும் 2 வரி அழிப்பேன். எனக்கு இது மைண்டில் பதிஞ்சிருச்சு, தேவையில்ல அப்படின்ட்டு அதை லப்பரை வச்சு அழிப்பேன். இப்படியே நான் படிக்கும் பொழுது ஒரு 10வது முறை படிக்கிறேன், ஒரு 5வது முறை படிக்கிறேங்கும் பொழுது எனக்கு அந்த பக்கத்தில்
2 வரி அல்லது 3 வரி மட்டும்தான் நான் ரிப்பீட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாத்தையுமே லப்பரை வச்சு அழிச்சிருவேன். அந்த 2 வரியை மட்டும்தான் பென்சில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இதையும் நான் அடுத்து ரிவிஷன் பார்க்க போகிறேன்னா இந்த 2 வரி 3 வரியை மட்டும் பார்த்துட்டு புக்கை புரட்டிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மற்ற பாயிண்டெல்லாம் எனக்கு மனப்பாடமான பாயிண்ட்டு. மனப்பாடமான விஷயத்தை திரும்ப திரும்ப நான் படிச்சுட்டே இருந்தேன்னா புதுசாக எப்போ படிக்க போகிறேன்? நான் ஒன்றும் 10வது புத்தகம் மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. 6வது இருக்குது, 7வது இருக்குது, 11வது இருக்குது, 12வது இருக்குது, இன்னும் ஜிகே இருக்குது, கணக்கு இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, நடப்பு நிகழ்வுகள் இருக்குது. சரிங்களா? எல்லாமே நிறைய இருக்குது இல்லைங்களா? அப்போ நிறைய விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப படித்ததையே படிச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் மற்றதை எப்போ படிக்கிறது? அதனால் எனக்கு மைண்டில் பதிஞ்ச விஷயம் அப்படின்னா அதை நான் லப்பரை வச்சு அழிச்சிருவேன். அதை படிக்கவே மாட்டேன். எனக்கு மறக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அடிக்கடி நான் பென்சில் அண்டர்லைன் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால் அதுவும் என்னாகும், காலப்போக்கில் மைண்டில் பதிஞ்சிரும். இதுதான் நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸு. நான் ஏன் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள், பேனா அல்லது ஹைலைட்டரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ ஹைலைட்டரை வச்சு நம்ம இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை திரும்பவும் அழிக்க முடியாது. நாம் ஒரு பக்கத்தில் ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம்னா 5 வரிக்கு ஹைலைட்டர் வச்சுருவோம். ஆனால் திரும்பவும் அந்த 5 வரியை படித்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த 5 வரியில் 10 வரி நமக்கு மனப்பாடமான வரி, 5 வரி மட்டும்தான் மனப்பாடம் இல்லாத வரி. அப்போ அந்த 5 வரியை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தால் ஓகே. ஆனால் 5 வரியும் என்ன பண்ணிட்டோம், ஹைலைட் பண்ணிட்டோம். அப்போ எது முக்கியமான பாயிண்ட்டு, எது முக்கியமில்லாத பாயிண்ட்டுங்கிறது நமக்கு தெரியாது, கன்ஃபியூஷன் ஆகும். இதனால தான் நான் ஹைலைட்டரையோ பேனாவையோ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னது. பென்சிலாக இருந்தால் லப்பரை வச்சு அழைச்சிடலாம். இப்படி நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்து எழுதிக்குவேன். இப்போ இந்த பக்கத்தை நான் ரிவிஷன் பார்க்க போகிறேன் அப்படின்னா மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது திருமந்திரம், ஔவையார் எழுதுந்து வாய்தாரணை அப்படிங்கிற ஒரு குறள், அடுத்து காற்று, கிழக்குனா கொண்டல் மலைக்காற்று, மேற்குனா கோடை வெப்பக்காற்று, வடக்குனா ஊதை காற்று. இப்படி தான் நான் பார்த்துட்டே வருவேங்க. அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோ தான் நான் சொன்ன பாயிண்ட். ஒரு 10 பாயிண்ட் இருக்குமா? இப்படி நான் இது அப்படி சும்மா ஒரு புரட்டிக்கிட்டே போவேங்க. சரிங்களா? இப்படி தாங்க நான் படித்த மெத்தேடு. பென்சிலை வச்சு நான் அழிச்சு இப்படி படித்தது எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. ஏன்னா நான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 நாளைக்கு முன்னால் எல்லாத்தையுமே அழகாக ரிவிஷன் பார்த்துட்டேன். என்ன காரணம்னா ஒரு பக்கத்துக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி வச்சதுனால நான் ஈஸியாக ரிவிஷன் பார்க்க முடிஞ்சுது. எந்த அளவுக்கு ஈஸியாக ரிவிஷன் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பயன்படும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் நான் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு புத்தகம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அது புக்குடைய முதல் பக்கம். சரிங்களா? நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? புக்குடைய முதல் பக்கத்தில் ஒரு 4-5 A4 சீட்டை ஒட்டிட்டேன். ஒவ்வொரு புக்லேயும் சரி இந்த A4 சீட்டை ஒட்டிட்டு அதில் முக்கியமான பாயிண்ட், அதிமுக்கியமாக நான் மறந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிட்டேன். நம்ம பார்த்த பாடத்தை பாருங்களேன். இது நான் எப்படி ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பக்கத்தில் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5, தமிழ்நாடு 1, உலக காற்று மாசு இந்தியா 2, இந்தியாவில் அதிக உயிரிழப்பு காரணி காற்று 5. அடுத்தது O3னா ஓசோன் குறிப்பாக ஓசோனை சிதைக்கிறது CFC, அதாவது குளோரோஃப்ளோ கார்பன் தான் சிதைக்குது. அதுக்கு பதிலாக இப்போ ஹைட்ரோ கார்பனை பயன்படுத்துகிறோம். ஒரு CFC கார்பன் அணு 1,00,000 ஓசோன் மூலக்கூறை சிதைக்குது. மூச்சு காற்று, நம்ம மூச்சு வர்றது ஒரு நிமிஷத்துக்கு 12 to 18 முறை மூச்சு விடுறோம். இதை நான் எழுதி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா என்னால் முழுசுமாக ரிவிஷன் பார்க்க முடியல அப்படின்னா இந்த பஸ்ட்டில் இருக்கக்கூடிய எழுதி வச்சதை மட்டும் நான் அடிக்கடி ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது தாங்க மறக்கக்கூடியது. காற்று தினமாக இருக்கலாம், முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கலாம், இதுதான் மறக்கும். மற்றதெல்லாம் மறக்கவே மறக்காது. அதனால் நான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதி வச்சது ப்ளஸ் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அடிக்கடி ரிவிஷன் பார்த்தது என்னுடைய நினைவுத்திறன் அதிகப்படுத்தினது. அதனால தான் நான் எக்ஸாம்லேயே நல்லா கிளியர் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது சரியாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பயன்படும்.